பாய் பாய். சீனியர் எப்படி இருக்கு? ஏய் உங்க அம்மா கிட்ட சொன்ன உங்களுக்கு சொல்ல. ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு பூஜாஸ் கிச்சன். நான் உங்கள் வர்ஷா. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு vlog. எஸ், எனக்கு இந்த vlog எடுக்கிறதுக்கே ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய டிபார்ட்மெண்ட் சீனியர்ஸ், ஜூனியர்ஸ் அண்ட் என்னோடய பேட்ச்மேட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரோட சேர்ந்து ஒரு ட்ரிப் போக போகிறேன். எங்கே போக போகிறோன்னு தெரியுமா? கோயம்புத்தூர் போக போகிறோம். கோயம்புத்தூருக்கு எதுக்கு போகிறோம்? எஸ், பிளாக் தண்டர் தான். கோயம்புத்தூர்னாலே பிளாக் தண்டர், கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம்னாலே பிளாக் தண்டர் தானே. எஸ், அங்கே தான் போக போகிறோம். ஒரு 52 மெம்பர்ஸ் கிட்டே நாங்கள் போக போகிறோம். இன்றைக்கி நைட்டு தான் பஸ்ஸு. கரெக்டாக இப்போ டைம் வந்து 7 o'clock ஆகுது. 7:30க்கு வர சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அவங்க லேட்டாக தாங்க வருவாங்க. ஸோ நான் வந்து இங்கேருந்து கரெக்டாக 8 o'clock கிளம்புவேன். ஃபஸ்ட்டு பிக்கப் வந்து கோயம்புத்தூர்னே வந்து ஃபஸ்ட்டு பிக்கப் வந்து கோயம்பேடு அண்ட் செகண்ட் பிக்கப் வந்து பூந்தமல்லி ஸ்டாப்பிங்கில் தான் நம்ம ஏற போகிறோம். ஒரு கோயம்பேடில் ஒரு 5 to 6 மெம்பர்ஸ் கிட்ட ஏற போகிறாங்க. பேலன்ஸ் இருக்க எல்லாருமே இங்கே தான் ஏற போகிறாங்க. ஸோ அம்மா, அப்பா, பூஜா எல்லோரும் என்னை சேர்ந்து என்னை ட்ராப் பண்ணிட்டு வர போகிறாங்க. ஸோ இப்போ கிளம்பலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் வந்து வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். பஸ்ஸு 7:30க்கு சொன்னாங்க. எப்படியும் அவங்க லேட்டாக தான் வந்து நாங்கள் 8 தான் வீட்டிலேருந்தே கிளம்புவோம். நீங்கள் வந்து கால் பண்ணி கேட்குறேன் சீனியர் அண்ணாக்கிட்ட, அண்ணா பஸ் எங்கண்ணா வேலச்சேரியில் இருக்குது அப்படின்றாங்க. ஓகே, உடனே ஸ்டாப்பிங்கை போட்டு இங்கே பஜ்ஜி, ப்ரெட் ஆம்லேட் எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அந்த பஸ்ஸு எப்போ கோயம்பேடு போய் எப்போ பூந்தமல்லி வர்றது? நம்ம ஸ்டாப்பிங் வந்து பூந்தமல்லி. சரி, பொறுமையாக போகலான்னு சொல்லிட்டு இங்கே வந்து சில் பண்ண வந்துட்டோம். நாங்கள் 1.5 மணி நேரம் அவங்க பார்த்துக்கோங்க. இந்த 1.5 மணி நேரம் நாங்கள் எப்படி ஓட்ட போகிறோம்னு தெரியல. 4 பேர் எவ்வளோ நேரம் நாங்கள் உடவை கட்டி நாங்கள் போட்டு கிட்டத்தட்ட இங்கே வந்து ஒரு 1/2 hour மேலே ஆயிடுச்சு. 1/2 hour வெயிட் பண்ணுறோம். ஏன் இவ்வளோ லேட் பண்ணுறாங்கன்னு தெரியும். ஒரு ரவுண்டு முடிச்சிட்டோம். இன்னொரு ரவுண்டு எங்கள் அக்கா சாண்ட்விச் கேட்டிருக்காங்க. அதுக்காக உட்காந்துருக்கோம். ஆமாம், எனக்கு கூட்டினீங்களா? எனக்கு எங்க அந்த பயம் இருக்கட்டும். சாப்பிட்டு பாரு. இனிப்பு இருக்குப்பா. இவ்வளோ வேண்டாமா? இனிப்பு கம்மி பண்ண சொல்லவா? ஆமாம், சொல்லுங்கள். அப்பா வந்து எனக்கு ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி கொடுத்துருக்காரு. நான் வேணான்னு சொல்கிறேன், இருந்தாலும் பரவாயில்ல வாங்கிட்டு போமா, பஸ்ஸில் போகும்போது போர் அடிக்கல சாப்பிடுன்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்துருக்காரு. இது வந்து சாண்ட்விட்ஜ், நைட்டில் பசி எடுத்தால் சாப்பிட்றதுக்காக 2 சாண்ட்விட்ஜு. ஒன்று வந்து எனக்கு, ஒன்று வந்து என் ஃப்ரெண்ட்ஸ்க்கான். இதில் கூட ஒன்று வந்து எனக்கு, மிச்சம் 2 என் ஃப்ரெண்ட்ஸ்க்கான். அதனால் ஒன்றா போகிறீங்கல்ல, எல்லாம் சாப்பிடுங்க அப்படி சொல்லிட்டு வாங்கி கொடுத்துருக்காரு. உள்ளே வச்சுருங்கப்பா எடுத்து. ஆக்சுவலாக என் பேக்கில் இடமே இல்லை. இப்போ எங்கள் அப்பா அடுக்க போகிறாரு பாருங்க. அவ்வளோதான், பேக் பக்கம் வரைக்கும் பஸ் தாங்க வரல. நானும் 1 hour வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எங்கள் அம்மா பாருங்க போய் காரில் போய் தூங்கலாமான்னு கேட்குறாங்க. அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி. ஆமாம், அவங்க வேறு ஊருக்கு போயிட்டு வந்தாங்கல்ல. துணி மாற்றலை, எதுவுமே பண்ணல. ஸ்ட்ரைட்டாக கிளம்பி வந்துட்டோம். நான் கிளம்பியிருந்தேன், அவங்க வந்தோடனே நாங்கள் கூப்பிட்டு வந்துட்டேன். நீயும் வாங்கி வந்து கொடுத்துட்டாரு. அவ்வளோதான், இப்போ நான் வெல் செட்டில்டு. ஆமாம், எல்லாமே இருக்குல்ல. சோறு, தண்ணி, ட்ரிப்பு எல்லாமே இருக்குது. அப்போ வெல் செட்டில்டு தானே. ஜாலி பண்ண போகிறேன் வருஷம் தான். ஆமாம், வீட்டில் சென்ட் எடுக்க மறந்துட்டேன். ஸோ அதுக்காக எங்கள் அப்பா ஒரு சூப்பர் மார்க்கெட் கூப்பிட்டு வந்து சென்ட் வாங்கி கொடுத்துட்டு போகிறாரு. எடுக்கணும்னு நினச்சேன், பட் மறந்துட்டேன். சரி, அதனால் ஒரு குட்டி சென்ட்டு அழகாக வாசனையும் சூப்பராக இருக்குது, அதை வாங்கி கொடுத்தாரு. காசு வாங்கியாச்சு. எங்கள் அப்பா எனக்கு 4000 ரூபாய் கொடுத்துருக்காரு. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெளில வெயிட் பண்ணுறாங்க. அவ்வளோதான், நான் கிளம்ப போகிறேன். ஓகே காய்ஸ், டாடா பாய். மம்மி பாய், டாடி பாய். இன்னும் பஸ்ஸே வரல. சரி, அதுமா வெளில போய் நிற்கிறேன். என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வெளில இருக்காங்க, போய் நின்றுட்டு வரேன். யா, ஃபைனலி பஸ் அரைவ்டு. அப்பா பாய், போயிட்டு வரேன். ஏன் இந்த கலவரம்? இடம் பிடிக்கத்தான். அதுக்காண்டி கம்பு மாதிரி நிக்கிற கண்டக்டர் தள்ளி விட்டு இருக்கிறவங்க பூரா கிளப்பி விட்டு வந்து உட்கார்ற. பாய் 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 பாய். ஓகே 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 பாய். ஓகே மம்மி, பாய் 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 பாய். நாங்கள் பஸ் ஏறிட்டோம். கரெக்டாக ஒரு 10 to அந்த டைமில் கரெக்டாக பஸ் ஏறிப்போம். ஏறி முடிச்சுட்டு செம்ம ஆட்டம். சீரியஸ்லாம் வராங்க. ஏறி முடிச்சுட்டு செம்மையாக ஆட்டம் போட்டு இப்போ வந்து ஸ்டாப்பிங் போட்டிருக்காங்க. சார் கொஞ்சம் சீனியர்ஸ்லாம் சாப்பிடாம இருக்காங்க.
ஸோ அவங்களுக்காக சாப்பிட்டுட்ருக்காங்க. நாங்கள் கேர்ள்ஸ் ரெஸ்ட் ரூம் போயிட்டு தண்ணி கொஞ்சம் ஜூஸ் எல்லாம் வாங்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் நாங்கள் கிளம்ப போகிறோம். கொஞ்சம் ஷையாக இருக்குது, ஏன்னா ஃபஸ்ட் டைம் ஃபேமிலி இல்லாமல் வெளில வந்திருக்கேன். அதுவும் தனியாக வர வீடியோ பேசிகிட்டு இருக்கேன்னா அதுதான் ஒரு மாதிரி இருக்குது. ஓகே, பார்க்கலாம், கண்டினியூ பண்ணலாம். குட்டை ரொம்பிடுச்சு காய்ஸ், குட்டை ரொம்பிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. எல்லோரும் போய் நீ தூங்கிடுவ தானே, இப்போது தூங்குவ தானே, இவ்வளோ நாள் தூங்கின்னு தானே வந்தேன். பாருங்க எல்லாம் ஃபோட்டோ செஷன் நடக்குதுங்க. அங்கே ஒருத்தி வைக்கப்படுறான். டைலர் அங்கிள், இந்த ஸ்கர்ட்டை மேல நல்லா ஏத்தி எனக்கு தூச்சு தருவீங்களா? சொல்லு. வைபத் வர்ஷுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திரும்ப ஒரு 2 hours கழிச்சு பிரேக் விட்டு தான் நாங்கள் மேட்டுப்பாளையம்க்கு போய் சேர்ந்தோம். ஹலோ காய்ஸ், குட் மார்னிங். நைட்டெல்லாம் செம்ம ஆட்டம் போட்டுட்டு கரெக்டாக 10 மணிக்கு ஆட ஆரம்பித்தோம். கரெக்டாக நாங்கள் 2 மணிக்கு தான் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லோரும் தூங்கி எழுந்திட்டு செம தூக்கம். நிறைய பேருக்கெல்லாம் பழகலை போல், இன்னும் அதாவது உட்காந்துட்டே தூங்குறதுலாம் இன்னும் பழகலை போல். ஸோ நிறைய பேர் கஷ்டப்பட்டு தான் தூங்கினாங்க. நான் நல்லா தூங்கினேன். தூங்கி எழுந்திட்டு இப்போது காலைல இங்கே நிப்பாட்டியிருக்காங்க. எதுக்கு நிப்பாட்டியிருக்காங்கன்னா ரெஸ்ட் ரூம்லாம் போகணும்ல, அதுக்காக நிப்பாட்டியிருக்காங்க. ஸோ பாய்ஸ்லாம் அந்த ஒர்க் போயிருக்காங்க. நாங்கள் இங்கே பெட்ரோல் பங்க்கில் வந்திருக்கோம். ஓகே காய்ஸ், நாங்கள் பிளாக் தண்டர் தாண்டி தான் ஸ்டேக்கு ஃப்ரெஷ்ஷப் பார்க்க போனோம். ஸோ அதனால தான் பசங்க பிளாக் தண்டர் பார்த்தோன்னே இப்படி கத்துறாங்க. காய்ஸ், நாங்கள் சென்னையிலேருந்து கிளம்பி ஸ்ட்ரைட்டாக மேட்டுப்பாளையம்ல ஒரு ஸ்டே எடுத்திருந்தோம். அங்கே தான் ஸ்ட்ரைட்டாக வந்திருந்தோம். இங்கே வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அதுக்கப்புறமா பிளாக் தண்டர் போடலாம் அப்படின்றதுக்காக இந்த ஸ்டே எடுத்திருந்தோம். அண்ட் பாய்ஸ்க்கும் இதே போல் ஆப்போசிட்டில் ஒரு ரூம் இருந்துச்சு. பல்லு வளர்க்க போகிறோம். நாங்கள் வந்து இங்கே வந்துட்டோம், மேட்டுப்பாளையம் வந்துட்டோம். பிளாக் தண்டர் பக்கத்துலேயே ஒரு ஸ்டே எடுத்திருக்கோம். இங்கே வந்து நாங்கள் குளிக்கலாம் போகிறதில்ல. சும்மா ப்ரஷ் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு பிளாக் தண்டர் போயிட்டு அங்கே விளையாடி முடிச்சுட்டு போய் நைட்டு குளிக்க தானே செய்யணும். அதனால் ப்ரஷ் பண்ணிட்டு மூஞ்சி கழுவிட்டு மட்டும் வாங்க அப்படி சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி கேர்ள்ஸ் எல்லாம் போயாச்சு. பாய்ஸ்க்கு வந்து அந்த சைடு ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க, கேர்ள்ஸுக்கு வந்து இந்த சைடு கொடுத்துருக்காங்க. ஸோ நாங்கள் இப்போ பல்லு வளர்க்க போகிறோம். நான் பல்லு வளர்க்குறத நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. என்ன பாருங்கள், வந்து குளிக்காமல் லிப்ஸ்டிக் மட்டும் நல்லா அப்பிக்கிட்டு இப்போ வந்து சாப்பிட நன்றி போகிறோம். சாப்பிட வந்து கூப்பிட்டு போகிறாங்க. ட்ரெஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம். பிளாக் தண்டருக்கு தேவையான ட்ரெஸ் போட்டுக்கிட்டு போகிறோம். அப்படி நஞ்சாலும் இதே ட்ரெஸ்ஸில் வந்து இங்கே வந்து குளிச்சுட்டு மாற்றிப்போம். ரெஸ்ட் ரூம்ஸ்லாம் க்ளீனாகவே இருக்குது, நீட்டாகவே இருக்குது. நாங்கள் வந்து சாப்பிடும்போது ஆமாம் சாமி போடுவா இவ, அதுக்கு தான் இருக்கா கூட. பேசு நீங்கள் வந்தாலுமே உங்களுக்கு ஜாலியாக தான் இருப்பீங்க. சுவையின் நாக்கில் உட்காந்து நடனம் ஆடுது. சீனியர் எப்படி இருக்கு? செம்மையா இருக்கு. இதோ யோதாத்துன்னு தான் சத்தியமா இந்த மாதிரி ரோட்ல சப்பாத்தி சாப்பிடவே கிடையாது. இவ சப்பாத்தி எடுத்துன்னு வந்தா, நேற்று நைட் எடுத்துன்னு வந்தா. இன்னைக்கு காலை நல்லா இருக்கு. இதை பாருங்க, வாக்கிங்லேயே சாப்பிட்டு போகிறோம். நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. ஆண்டி நல்லா இருக்கு ஆண்டி. ஏய், உங்க அம்மா கிட்ட சொன்ன, உனக்கு சொல்ல. எனக்கு எதுக்கு பாராட்டு விழா? சப்பாத்தி சாப்பிடுங்க. இந்த மாதிரி நாங்கள் சாப்பிட வந்திருக்கோம். என்ன இது? காய்ஸ், நாங்கள் வந்து இப்போ சாப்பிட வந்திருக்கோம். எங்கள் ஸ்டேலேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் வந்துருக்கோம். மாதிரி ஒரு 1 கிலோமீட்டர் வந்துருக்கோம். அந்த தூரத்தில் அம்மன் மெஸ்ஸுன்னு ஒரு மெஸ்ஸில் வந்து இப்போ நாங்கள் சாப்பிட வந்திருக்கோம். என் நம்பி வந்து பேசணும்னு சொல்லலாம். என்ன பேசுறது, சொல்லிக் கொடுங்கன்றா. என்ன பாருங்க, அங்கே ஒரு திருட்டு மொழி முடிச்சுட்ருக்கு. எதுக்கு முடிச்சுட்ருக்குன்னா எங்களை விட்டு நீங்கள் மட்டும் எடுக்கிறீங்கன்னு முடிச்சுட்ருக்கு. அதுதானே முடிக்கிற தெரியுது. போயிருக்கு. ஏதோ ஒன்று சாப்பிட்டுட்டு ஒரு தோசை 60 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு 2 தோசை 120 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி 126 ரூபா பில்லு கட்டிட்டு காண்டில் நடந்து வந்துருக்கோம்.
இப்போ எங்கே போகிறோன்னா அடுத்து பிளாக் தண்டருக்கு அப்படியே நடந்தே போயிடலாம். சாப்பிட்டோம்ல, அது ஜீரணமாகணும்ல, அதனால நடந்தே போயின்னு இருக்கோம் நாங்கள் பிளாக் தண்டருக்கு. அது முன்னாடி ஒரு கும்பல் போகுது, காட்டுறேன். அங்கே போகிறாங்க, அதோ ஒரு கும்பல் போதா, அதோ அந்த பக்கம் கொஞ்சம் கும்பல் போகுது. நாங்களும் பின்னாடி நடந்து போயின்னு இருக்கோம். இன்னும் எவ்வளோ தூரம் இருக்கிற மாதிரி தெரியல இந்த பிளாக் தண்டர். பஸ் எங்கே போச்சுன்னு தெரியல. அப்படியே நடந்து போயின்னு இருக்கோம். ஜாலியாக தான் இருக்குது. இங்கே வந்து எப்படி சொல்கிறது, ஹில் ஸ்டேஷன் பக்கத்துலேயே இருக்கிறதுனால அந்த கூலிங் வந்து இருந்துகிட்டே இருக்குது. அந்த அனல் தெரியல, பொல்யூஷன் அவ்வளோவா இல்லை, நல்லா இருக்குது. அதனால ஜாலியாக நடந்து போயிட்டுருக்கோம். போகிற வழியெல்லாம் வேறு ரொம்ப சூப்பராக இருக்கா. அப்படியே ஜாலியாக அதை பார்த்துனே நடந்து போயின்னு இருக்கோம். நல்லா தான் இருக்கு. ஏன்டி சிரிக்கிற? இது நல்லா இல்லையா உனக்கு இந்த வியூ? அப்படியே பார்த்துனே ஜாலியாக நடந்து போயின்னு இருக்கோம். என்ன ஒன்று, என் ஃபேமிலி தான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஐ மிஸ் யூ ஃபேமிலி மெம்பர்ஸ். அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. அண்ட் ஃபைனலி we are reached here பிளாக் தண்டர். எனக்கு ரொம்ப நாள் ஆசைங்க இந்த பிளாக் தண்டருக்கு வரணும்னு சொல்லிட்டு. ஃபைனலாக நாங்கள் வந்துட்டோம். பாருங்க எங்கள் ஆளுங்களாம் அதோ நிற்கிறாங்க. ஒரு ஸ்னாப் போட்டு வந்துடுறேன் இருங்க. குரூப் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக ஆங்கிள் செட் பண்ணுறாரு. ஐ லவ் பிளாக் தண்டர். ஆல்ரெடி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க. காலேஜாக ஸ்கூலாக தெரிலங்க. கைஸ், நாங்கள் ஃபைனலி பிளாக் தண்டர் ரீச் ஆகிட்டோம். ஃபோட்டோஸ் எல்லாம் வெளியே எடுத்துகிட்டு உள்ளே வந்தாச்சு. அண்ட் பிளாக் தண்டருக்கு டிக்கெட் ப்ரைஸ் எவ்வளோ, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஐடி கார்டு ஆஃபர் அண்ட் ஃபுட் ரிவ்யூ, ரைட் ரிவ்யூ எல்லாமே நெக்ஸ்ட் பார்ட்டில் கண்டினியூ ஆகும். அண்ட் பிளாக் தண்டருக்கு நாங்கள் பே பண்ண ப்ரைஸ்க்கு ஒர்த்தா இல்லையானு பார்த்துடலாம். அண்ட் டோட்டலாக நாங்கள் கோயம்புத்தூர் போயிட்டு வரதுக்கு எவ்வளோ ப்ரைஸ் ஆச்சு, பர் ஹெட் வந்து எவ்வளோ பே பண்ணோம் அப்படின்றது எல்லாமே நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அண்ட் நாங்கள் பிளாக் தண்டரில் செம்மையாக என்ஜாய் பண்ணோம். நீங்கள் பார்ட் 1ல் பார்த்தது வெறும் ட்ரைலர் தான். அண்ட் பார்ட் 2ல் தான் பிளாக் தண்டர் பற்றி ஃபுல்லாக ரிவ்யூ கொடுத்துருக்கேன். பார்ட் 2ல் தான் சம்பவமே இருக்குது. ஸோ ஸ்டே டியூன் காய்ஸ். அண்ட் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பார்த்தவங்க யாரெல்லாம் பார்ட் 2க்கு வெயிட் பண்ணுறீங்க அண்ட் வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிடுங்க. அண்ட் கோயம்புத்தூர் மக்கள் இருந்தால் அட்டெண்டன்ஸ் போட்டு போயிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு பிங்க் கலர் ஹேட் கொடுத்துட்டு போயிடுங்க. ஓகே காய்ஸ், பார்ட் 2ல் சந்திப்போமா? என் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பேட்ச்மேட்ஸ் தான் வீடியோ எப்போ போடுவேன்னு சொல்லிட்டு ஒரே ஆவலாக இருக்காங்க. டே வீடியோ போட்டேன் பார்த்துக்கோங்கடா. அண்ட் டிடி ஃபேமிலியிலேருந்து வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா ஒயிட் கலர் ஹேட் கொடுத்துட்டு போயிடுங்க. ஓகே காய்ஸ், டாடா பாய். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். சாரி, பார்ட் 2ல் சந்திப்போம்.